ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த வெயிலுக்கு சும்மா இருந்தாலே வயிறு வலி வரும் பொம்பளைகளுக்கு. இருந்தாலுமே எப்பவுமே இந்த நோய்கள் உண்டு. அந்த இந்த சூடை தணிக்கிறதுக்காக வேண்டி நீ நம்ம ஒரு களி ரெடி பண்ணி சாப்பிட போறோம். இது நம்ம ரெகுலராகவே சாப்பிடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் டிஃபன் எதுவாக எடுத்தாலும் டெய்லி செய்து சாப்பிடலாம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிடட்டா. வெந்தயம் வேணும். நீ வெந்தயம் அதுல இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வெந்தயத்தை வச்சு, ஆனா வெந்தயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்ல கூலிங்க தரக்கூடியது வெந்தயம் தான். அது வந்து தனிப்பட்ட முறையில நம்ம சாப்பிடுறதோட களியெல்லாம் கிண்டி சாப்பிடும் போது ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு வராது. இந்த வீசிங் சளி உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெந்தயம் தின்னா தணுப்பு, அப்படியே கிடையாது. இந்த மாதிரி களி மெத்தட்ல செய்துட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு டெய்லி பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்க யாருனாலும் சாப்பிடலாம். அடுத்தால வந்து முழு உளுந்து, இந்த உளுந்துகள் போட்டுதான் செய்யணுமே தவிர நம்ம வந்து வெள்ளை உளுந்தெல்லாம் போட்டு செய்யக்கூடாது. ஏன்னா உடம்புக்கு சத்து, ரெண்டாவது சூடு தண்ணியை அதுக்காக செய்யும். இதெல்லாம் இனிமேல் வறுக்கணும். ஆனா என்னன்னா மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டா எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டீங்கன்னா இப்ப இந்த இது கரண்டிக்கு நான் ஒரு கரண்டி வெந்தயம், இதை நல்லா வறுக்கணும், செவக்க வறுத்துறணும். நான் வந்து கொஞ்சமா தான், ஏன்னா இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல, அதனால நல்லா புரிஞ்சிட்டு. அடுத்தால இதே கரண்டி ஸ்பூன்ல தான் நான் வந்து உளுந்து எடுக்க போறேன். நம்ம உளுந்தங்களி தனியா செய்வோம், இது வந்து வெந்தயக்களி. சம்மர்னு இல்ல, மேக்சிமம் இதை வந்து நம்ம எந்த நாள்னாலும் யூஸ் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து நிறைய அப்படி வறுத்து பொடிச்சு வச்சு அப்ப தேவைக்கு தகுந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். நல்லா பொரியணும், வறுக்கணும். உளுந்தும் வறுத்தாச்சு, சரியா? வெந்தயம் நல்லா கசக்கும், உளுந்து வந்து கொஞ்சம் கசக்கும். இந்த ரெண்டு கசப்புமே நமக்கு தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கரண்டில 2 கரண்டி பச்சரிசி, புழுங்கரிசி எடுக்கல, நான் வந்து கரெக்டா பச்சரிசி, எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான். ஓகே, இனிப்பு மட்டும்தான் உங்களுக்கு தகுந்து போட்டுவிடணும். இதுமே நல்ல செவக்க வறுத்துற வேண்டியதான். அரிசியுமே நல்லா வறுத்தாச்சு. ஏன்னா எல்லாம் நல்லா வறுத்துட்டோம்னா ஃபைன் பவுடரா பொடிஞ்சிரும், சரியா? கருகிட கூடாது எதுவுமே. ஆஃப் பண்ணி இதெல்லாம் ஆற வச்சு திரிச்சிட்டு பார்ப்போம். நம்ம நல்ல ஃபைன் பவுடரா அப்படி திரிச்சிட்டோம் பாரு. ஏன்னு கேட்டா இதை வந்து அரிச்சு வேஸ்ட் பண்ணண்டாம். ஏன்னா வெந்தயம் உளுந்து எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லதும் கூட, ரெண்டுமே விலை காஸ்ட்லியும் கூட. ஓகே, நம்ம அதை அரிச்சு அதை வேஸ்ட் பண்ணதோட திரிக்கும் போது நல்லா வறுக்கும் போது நல்லா வறுத்து விடணும், திரிக்கும் போது ஃபைன் பொடியா திரிச்சிடும். நம்ம இந்த ஜார்ல சீக்கிரம் நமக்கு நைஸ் ஆயிட்டு, இல்லைன்னா ஒரு தடவை போட்டு திரிச்சிடணும். அது மாதிரி மெஷர்மெண்ட் வந்து ஒரு கரண்டிக்கு 4 கரண்டி தண்ணி ஊற்றணும், 1:4. ஏன்னா வேகணும். ஓகே, நான் இப்ப தண்ணி ஊத்திடுவோமா? பதினாலு கரண்டி தண்ணி நான் ஊற்றிருக்கேன். 12, 14, 3 ஊற்றலாம், 1:3 ஊற்றலாம், 1:4 ஊற்றலாம். ஏன்னா இது வேகிறதுக்காக வேண்டியதான் நம்ம ஊற்றுவோம். ரெண்டாவது இப்படி சூடாக்காண்டாம், ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா கட்டி வந்துடும், சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலும் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணவே செய்யணும். மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஸ்பூன் வச்சு கரைக்க முடியலன்னு இப்படி கையை வச்சு நல்லா நீட்டா இப்படி கட்டியே இல்லாம நம்ம என்ன செய்யணும், கரைச்சி விட்டுடணும்னா. நீ ஆன் பண்ணிடுவோமா? நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு கருப்பட்டி தான் எடுத்து வச்சிருக்கேன்.
கற்பட்டி இல்லாதவங்க சர்க்கரை எடுத்துக்கிடலாம். இது 3/4 பங்கு வேகட்டு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கற்பட்டியும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். கைவிடாம கிண்டணும். இந்த டைம்ல கொஞ்சம் தண்ணி கட்டி இது கொஞ்சம் இறுகிட்டலாம். இந்த டைம்ல நான் வந்து கற்பட்டி போடுவேன். நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்து போட்டுட வேண்டியதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிம்ல தான் வச்சிருக்கேன், ஏன்னா அந்த கற்பட்டி என்ன நமக்கு மெல்ட் ஆக வேண்டியது இருக்கா, அதனால. என்ன செய்திடலாம், இந்த டைம்ல டேஸ்ட பார்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்படி 4 ஸ்பூன் போட வேண்டியது வரும். ஏன்னா வெந்தய களி பத்தி அது கொஞ்சம் கசக்கதான் செய்யும். தண்ணியே ஊத்தாண்டா. பாகம் எடுத்து காய்ச்சதோட இப்படி காய்ச்சலாம். தண்ணி பாகம் எடுத்து காய்ச்சலாம், இப்படியும் காய்ச்சலாம். நல்ல நைஸா பொடி பண்ணனாலதான் நமக்கு இந்த கலர்ல வரும். ரச போல போதுங்களா? இந்த கற்பட்டி கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கலாம். சரியா? நம்ம அதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிற வேண்டியது. சரியா? கொஞ்சமா அந்த கரண்டிக்கு ஒரு 2 கரண்டினாலும் பரவாயில்ல. இது நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய், வெந்தயம், உளுந்து எல்லாமே உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அது இந்த சம்மருக்கு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னு வைங்களேன், டெய்லி இதுல 1 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டாலே போதும். சம்மருக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். என்ன ஜூஸ் எல்லாம் குடிச்சா சளி பிடிக்கும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஆகும். இந்த கேசரி அல்வா எல்லாம் கிண்டும் போது மேல நெய் எண்ணெய் எல்லாம் அந்த மாதிரிலாம் இதுக்கு நெய் எண்ணெய் எல்லாம் வராண்டாது. இந்த மாவு அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊத்தினா போதும். ஏன்னா எல்லாமே கசப்பு ஐட்டங்க. ஓகேயா? அதனால மேக்சிமம் கற்பட்டி போட்டு கிண்டனோம்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அந்த நல்லெண்ணெயில உள்ள பச்சை ஸ்மெல் போது வரைக்கும் கிண்டணும். அதோட முடிச்சு விடலாம். சூப்பரா இவ்வளவு ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டாலும் நல்லதுதான். இல்ல டெய்லி காலையில நைட் 1 ஸ்பூன் லேகியம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நீங்க இதை சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா சொல்லதுன்னா இந்த சம்மருக்கு கண்டிப்பா இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஜூஸ் ஐட்டங்கள் குடிச்சு சளி பிடிச்சி காய்ச்சல் வர்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது உடம்புல மொத்த சூடுமே நமக்கு சரியாயிரும். ஓகே, கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.